பாஜக உள்ள வந்துடும் பயந்தாங்க. இப்போ தாவேக உள்ள வந்துருச்சு, மறுபடியும் கூட்டணி வச்சா யாருக்கு தெரியும்? சதி சாத்தியமான ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல. அப்படித்தான் இந்த வழக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் இருந்த தலைவர்கள் போறதை தான் வேடிக்கை பார்த்து திமுக மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாவேக ரொம்ப வேகமா செயல்படுறாங்கன்னு மட்டும்தான் காட்டுது. என்ன சரி பத்திரிகை எடுத்தா குதிரைங்கிற வார்த்தை இல்லாத செய்தியே கிடையாது. விஜய் கட்சிக்கு எதிரானு ஜெயிச்சிருக்கிறார், தாவேகாவுக்கு எதிரானு ஜெயிச்சிருக்கிறார். இந்த முதலமைச்சருக்கு எனது ஓட்டு இல்லை, அவரை தேர்ந்தெடுக்கன்னு சொன்னவர்கிட்ட அவங்களையும் போய் அங்கே நிற்கிறத அந்த தொகுதி மக்கள் 3 லட்சம் பேர் எப்படி பார்ப்பாங்க? உள்ள வந்துருன்ட்டு வேற ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. அப்பா இருக்குப்பா, பழசே பரவாயில்லன்னு கூட்டணி போகலாம், அது நமக்கு இப்போ பேராசையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சிகள் திமுக கூட பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கு, அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்கு. 2 பேருமே மாறி மாறி கூட்டணி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க, பாஜகவோட பி டீம். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எதை எதிர்த்து அரசியல் பண்ண போறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதாவது இப்போ திமுக பாஜக எதிர்ப்பை வச்சு அரசியல் பண்ணாங்க, இப்போ தாவேகா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, ஊழல் கட்சின்னு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்னு மக்களுக்கு எதிரான எல்லா செயலையும் அவர் எதிர்ப்பார். எல்லா கட்சிகளையும், எந்த கட்சியா இருந்தா மக்களுக்கு எதிரான எல்லா செயலையுமே அவர் கண்டிப்பாக எதிர்ப்பார். அதற்கு விளக்கத்தோடு எதிர்ப்பார். போகிற போக்கில் வாரி தூத்துவது கிடையாது. என்ன தவறு எப்படின்னு அந்த புள்ளி விவரங்களை தேர்ந்தெடுத்து அதை கண்டுபிடித்து அதற்கு நிவர்த்தி என்னங்கிறதையும் சொல்லி எதிர்க்கக்கூடிய தலைவர் தான் அண்ணாமலை. அப்படி விஷயங்கள் தினசரி நாட்டில் நடக்கும். இப்போ டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கையெல்லாம் குறைக்கணும், விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறாரு அப்படின்னு பேசுகிறோம். இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையில் 52 விதமான புது விஸ்கி பிராந்தி மாடல் அறிமுகமாகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சரக்கு தயாரித்து கொடுக்கணும், ஏற்கனவே ஒரு சட்டப்படி. இப்போ வெளி மாநிலங்கள்லையும் தயாரிக்கிற சரக்கு கொண்டு வரணுங்கிறாங்க. டெட்ரா பாக்கெட்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற விஸ்கி பிராந்தி சரக்கும் இங்கே உள்ளே வரப்போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் சட்டப்பூர்வமாக. அப்போ விற்பனையை அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்க ஸ்காட்ச் தான் எனக்கு வேணும்னு குடிக்காமல் இருக்கவங்க இனிமேல் வாங்கி குடிப்பான். கர்நாடகாவில் நல்ல சரக்கு கிடைக்குது, பாண்டிச்சேரியில் நல்ல சரக்கு கிடைக்கிறவங்களாம் இனி அதிகமாக அதை சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு பக்கம் மது பிரியருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகன்னு பேட்டி கொடுக்குறாங்க. முரண்பாடு இருக்குது பார்த்தீங்களா? கடையை குறைக்கிறதுன்னு ஒன்று, அந்த கடையை எப்படி விஸ்தீர்ணம் பண்ணுறது, கடையில் எப்படி சரக்கு அதிகம் அடுக்கி வைக்கிறதுங்கிறது பார்க்குறாங்கல்ல. இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் ஒவ்வொரு துறையிலையும் வரத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்ப்பாங்க. இப்போ டாஸ்மாக் கடையில் இருக்க வரைக்கும் ஏன் கல் விற்பனை அனுமதிக்கக்கூடாது? ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கேட்டாங்க. அந்த போராட்டத்தில் கூட ஒரு வட்டம் கலந்து கொண்டாங்க. கல் விற்பனைங்கிறது இயற்கை பானம். ஆனால் அது மது விலக்குங்கிற அடிப்படையில் இயற்கை பானத்தை தடுக்கிறோம். எரிசாராயத்துக்கு கலர் எசன்ஸை கலந்து அதை போய் குடிக்கிறான். இந்த மாதிரி முரண்பாடு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பேசலாம். இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் சீட்டில் 600 சீட்டு தமிழ்நாட்டுக்கு குறையுதுன்னு முதல்ல அறிக்கை கொடுத்து யார்? நம்மளை தானே கொடுத்தாரு. அப்புறமேல மத்திய அரசு கடிதம் எழுதி அந்த சீட்டெல்லாம் குறைக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கே கொடுங்கன்னு ஏதோ ஒரு 100 சீட் அதிகம் கொடுத்துருக்காங்க. 500 சீட்டு போச்சா? அப்போ அதில் ஒரு நிர்வாக கோளாறு இருக்கா? 60 நாளில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தீங்கன்னா அந்த நிகர்நிலை பல்கலை நிப்பாட்டியிருக்கோம். 9600 ஸ்டூடெண்ட்னா 9600 MBBS சீட் நமக்கு கிடைச்சிருக்கோம். பட் அது போச்சுல. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அந்த நிர்வாக திறமை இருந்திருந்தால் அது நம்ம அப்பயே தடுத்து நிப்பாட்டிருக்கலாம். இந்த மாதிரி தினசரி ஒரு குறைகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே எதிர்பார்க்கலாம். ஃபைல்ஸுங்கிறது இல்லை, அன்றாட நிகழ்வுகள். இப்போ உதவி பேராசிரியர்கள் வேலைக்கு தேர்வு நடந்துச்சு. அந்த தேர்வில் நிறைய குழப்பம் இருக்குது. தேர்வில் பரீட்சை எழுதினவங்கெல்லாம் நீங்கள் முதல் 2 பாடத்தில் 100 மார்க் வாங்கியிருக்கீங்க, கடைசியாக ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினில் 0 மார்க் வாங்குறீங்க. அது எப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதாவது இதுலேயும் அதுலேயும் மக்குன்னா பரவாயில்ல. முதல்ல 2 பாடத்தில் 10 மார்க் 5 மார்க் வாங்கிட்டு கடைசி ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினில் 0 மார்க் அப்படி இல்லை. அப்போ அதெல்லாம் முரண்படுது, இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அரசாங்கத்தை சொல்கிறாருல்ல. அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் சொல்லிட்டு தான் இருப்பார். அதெல்லாம் யாருக்காக? மக்களுக்காக தானே. ஆனால் இப்போ இடைத்தேர்தல் வரவிருக்கு, அதுக்கடுத்து உள்ளாட்சி நகராட்சின்னு பல தேர்தல் வருது. அதில் இடைத்தேர்தலில் நம்ம அண்ணாமலை அவர்களை எதிர்பார்க்கலாமா சார் போட்டியிட? எனக்கு தெரியாது, அப்படி எந்த பேச்சும் இல்லை. இடைத்தேர்தல் என்பதே ஒரு மாதிரி வித்தியாசமான தேர்தல் தானே, அராஜகமான தேர்தலாக இருக்கும். மக்கள் மனநிலைப்படி வாக்களிக்கிறதுக்கு அந்த சூழல் உருவாகுமான்னு தெரியல. நிறைய தலைவர்களுடைய பிரச்சாரங்கள், திணிப்பு,
மற்ற செலவுகள்லாம் அதிகமாக பண்ணுறது. இடைத்தேர்தலுக்கு நம்ம ஊரில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் எப்படி வரும்னு தெரியாது. அப்போ அதில் போய் நம்ம இன்னும் அப்படி ஒரு அவசரம் இப்போ தேவையில்லையே. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்? 24 எங்களுடைய நோக்கம் அல்ல, பார்லிமெண்ட்டாக நிற்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா? கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் 24 தேர்தல் வந்துருச்சு. நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை, நாங்கள் 26 பார்த்துக்கோன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி போன அவசரம் இல்லை. அதே மாதிரி இவரு 2031 தலைவர் சரியான நேரத்தில் முடிவு எடுப்பார், அது நான் சொல்ல முடியாதுல்ல. கடைசியாக நீங்கள் அதில் வந்து அப்படி அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினால் அதில் உங்கள் அங்கம் இருக்குமா? நீங்கள் தேசிய கட்சி கூட பயணிச்சிங்க, இப்போ அண்ணாமலை அவர்களுக்காக பேசுகிறீங்க, உங்களுடைய அங்கம் அவருடைய கட்சியில் இருக்குமா சார்? நிச்சயமாக இருப்போம். அவர் வாய்ப்பு கொடுத்தா நல்லாவே செயல்படுவோம். நமக்கு வந்து உழைக்கணும். உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம், இளம் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் தமிழகம், எதிர்கால தமிழகம் சிறப்பாக அமையணும், உங்கள் வாழ்க்கையெல்லாம் முன்னேறணும், அதுதான் அண்ணாமலையுடைய ஆசை. அதுக்கு நானும் உழைக்கிறேன். ஏன்னா எனக்கு வயசானா கூட என் பிள்ளைங்கள் எதிர்காலம் நல்லா இருக்குல்ல, அதுக்காக அண்ணாமலை போன்ற இளைஞருடைய தலைமை ஏற்று நல்லா செயல்படுவோம். அங்கே வகிக்கிற வாய்ப்பு அவர் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி சார், இப்போ பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்குமே டெய்லி ஒரு பேட்டி கொடுப்பாரு, டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார். ஆனால் இப்போ பாஜக என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. பாஜக இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அவங்க தலைவர்கள் இருக்காங்கல்லம்மா, நிறையா டெய்லி பேட்டி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க தலைமைத்துவத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு மக்களை தான் கேட்கணும். நான் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார். அது எப்படிமா இந்தியாவில் 18 மாநிலம் 20 மாநிலத்தில் கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி நடத்துகிற கட்சியை பற்றி நம்ம அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு அது எந்த அளவுக்கு அது மக்கள்கிட்ட அவங்க ரீச் ஆகலையா, இல்லை மக்கள் அவங்க பேட்டிகளை எதிர்பார்க்கலையாங்க, இல்லை ஊடகங்கள் நீங்கள் போய் கேட்கலையா அப்படிங்கிறத கேள்வி. ஆனால் இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற பேச்சு வந்துட்டு இருக்கு சார். ஆனால் அது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி வச்சா மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்து கூட்டணி ஆட்சியில் 5 வருஷம் இருந்தாங்கல்லம்மா, புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ அதை திமுக வந்து பாஜக எதிர்ப்பு வச்சு தானே அரசியல் பண்ணாங்க. பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும். சரி, பாஜக உள்ள வந்துடும் பயந்தாங்க. இப்போ தாவேகா உள்ள வந்துருச்சு, மறுபடியும் கூட்டணி வச்சா யாருக்கு தெரியும்? உள்ள வந்துருன்ட்டு வேற ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. அப்பா இருக்குப்பா, பழசே பரவாயில்லன்னு கூட்டணி போகலாம். அது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எதுக்குமே சாத்தியம் இருக்குது. அதை போய் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது திமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ அரசியல் சூழலில், அதாவது ஆட்சியை கவிழ்க்கணும், அதற்கான பல சதிகள் திமுக பண்ணுது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வருது சார். செந்தில் பாலாஜி அவர்களே பேரம் பேசினதெல்லாம் வருது. அதை உங்கள் பார்வையில் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கொஞ்ச நாள் பத்திரிகையில் இருந்தேன், அப்புறம் அரசியலில் வந்தோம். எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி நடந்ததாகவோ, அந்த சதிக்கு காரணம் இவர், அந்த சதிக்கு 35 கோடி 45 கோடின்னு விலை பேசுகிறாங்க எம்எல்ஏட்ட அப்படிங்கிறதுலாம், அந்த பேச்சோ அதற்கான வழக்குகள் தொடுப்பதோ அதற்கான கைதுபடி இருக்கிறதோ ரொம்ப புதுசு. இது மாதிரி நம்மளாம் பார்த்ததே இல்லை. ஒரு கட்சி எப்படி இன்னொரு ஆட்சியை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்க்க முடியும், அது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு எம்எல்ஏ தான் டிஃபரெண்ட்டு. அந்த ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டோம்னா அவங்க ஆட்சியை நம்ம கலைச்சிடலாம். அப்படியும் ஒரு எம்எல்ஏ எப்படி விலைக்கு வாங்க முடியும்? இன்றைக்கி 108 எம்எல்ஏ 107ன்னு வச்சுங்களேன், 54 பேர் வந்தால் தானே அந்த கட்சியிலேருந்து அடுத்த கட்சிக்கு அவன் ஆதரவு கொடுக்க முடியும். அப்படிலாம் ஒரு நிலை இருக்குது. எப்படி கவிழ்க்க சதி எப்படி நடந்துச்சுங்கிறதுலாம் யோசிக்கவே குழப்பமாக தான் இருக்குது. அது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஏதோ செய்தி வருது, அவர் பேசினார், இவர் பேசினார், திருநாவுக்கரசன் ஒரு யூடியூபர் நண்பர் பேசினார், வெளில பேசினார், 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க, ஒரே ஊரில் இருந்தாங்க, 12 முறை சந்தித்தாங்க, அப்படின்லாம் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. இது எதுக்காக நடக்குதுன்னே புரியல. அப்படி எப்படி ஒரு ஆட்சியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கவிழ்த்தர முடியுமாங்கிறது தெரியல. அவங்க சட்டப்படி வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கு நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் சில நண்பர்கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் நடந்ததில்லைன்னு தான் சொன்னாங்க. போலீஸ் இப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டதில்லைன்னு தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவர் செந்தில் பாலாஜி தான் சந்திக்கணும், அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சந்திக்கணும். ஒரு பக்கம் ஏவா வேலு போன்றவர்கள்ட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த மாதிரி ஒரு வழக்கு, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வழக்கு. நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, கவிழ்க்க சரி பண்ணிட்டீங்கன்னு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா திமுக மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தாவேக்கா ரொம்ப வேகமாக செயல்படுறாங்கிறது மட்டும்தான் காட்டுது. சதி இருந்தால் சட்டப்படி அவர்கள் தண்டனை பெறணும். சதி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. சதி எப்படி இது சாத்தியம்?
சதி சாத்தியமான ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல, அப்படித்தான் இந்த வழக்கு இருக்கு. ஏன்னா இப்போ தாவைக்காவே வந்து அந்த வேலை தான் பண்ணுதுன்னு அப்படின்னு எதிர்க்கட்சியினர் குற்றம் வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் குதிரை பேரம் பேசலையா, நீங்கள் தானே அதை தொடங்கியே வச்சது, நாங்கள் அதை பண்ணுறோம், நாங்கள் பண்ணால் தப்பு, நீங்கள் பண்ணால் அது கரெக்டா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து வாக்குவாதமாக போயிட்டு இருக்கு சார். இப்போ அது அதாவது கடந்த ஒரு மாதத்தில் தினசரி பத்திரிகை எடுத்தால் குதிரைங்கிற வார்த்தை இல்லாத செய்தியே கிடையாது. இன்னொருத்தர் போய் குதிரை மட்டும் இல்லை, இது ஒட்டகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு சின்ன வெறுப்பு எங்கள் கண்களுக்கு தெரிகிறது. அது நான் வீத லீடர் சார்பாக சொல்ல, என்னுடைய சார்பாக சொல்கிறேன். என்னடா ஒரு கட்சியில் சின்ன சின்ன ஆதரவாளர்கள் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது, ஆகா இந்த கட்சி ஆட்சி போயிடுச்சே, இனி 5 வருஷத்துக்கு அந்த கட்சி தான் இருக்க போது, நம்ம அங்கே போயிடலாம் நினச்சி சாதாரண நண்பர்கள், உழைத்தவர்கள், அதில் பெருசாக பயனடையாதவர்களாம் மாறி போகிறத பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இப்போ இருக்கிற நிலைமையில் சாதாரண தொண்டர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்களாக இருந்த தலைவர்கள் போகிறத தான் வேடிக்கை பார்க்க. பேரம் நடந்துச்சா நடக்கலையா, குதிரை பேரமா யானை பேரமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது, தெரியாது. எல்லாம் பேசுகிறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் உதயகுமார் ஒன்று சொல்கிறாரு, எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு, ஆளாளுக்கு சொல்கிறாங்க. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்படி போகிறத மக்கள் வருத்தமாக பார்க்குறாங்க. ஏன்னா நான் தேர்ந்தெடுத்து இவரை தான் எம்எல்ஏன்னு தேர்ந்தெடுத்து 25 நாள் ஆகுது, அங்கே போய் நின்னார்னா அவர் யார்? விஜய் எதிர்த்து போட்டிட்டவர். விஜய் கட்சிக்கு எதிராக நின்று ஜெயிச்சிருக்கிறார், தாவேக்காவுக்கு எதிராக நின்று ஜெயிச்சிருக்கிறார். இந்த முதலமைச்சருக்கு எனது ஓட்டு இல்லை அவரை தேர்ந்தெடுக்கன்னு சொன்னவர்கிட்ட அவங்களே போய் அங்கே நிற்கிறத அந்த தொகுதி மக்கள் 3 லட்சம் பேர் எப்படி பார்ப்பாங்க? வெற்றி கொடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அந்த சதி வேற, நீங்கள் சொன்ன சதி வேற, இந்த சதி வேற. மக்களை எல்லாருமே வேடிக்கை பார்க்குற இதாக வச்சுருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் திமுக அதிமுகவுடைய எதிர்ப்பை மீறி தான் ஜெயிச்சிருக்கிறார். ஆனால் இவங்களுடைய ஆதரவு அவருக்கு தேவையில்லைன்னு தான் ஜெயிச்சிருக்கிறார். 2 பேருமே அரசியல் மேடைகளில் சொல்லியிருக்கிறார். ஊழல் சக்தி, தீய சக்தி. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. இப்போ வேற புதுசாக தீந்து போன சக்தின்னு சொல்லியிருக்காரு. தீந்து போன சக்தி, அதாவது யாரும் இல்லை. 90% என்கிட்ட வந்துருங்க, புஷியாளன் 99% இங்கே வந்துருங்க. அது என்னென்னு புரியல. இன்னொரு கட்சி இவங்க ஜெயித்த உடனே ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு தோல்வி அடைந்த கட்சின்னா சும்மா அவங்க தெருவில் போன கட்சி இல்லை. 1,32,00,000 வாக்குகளை அந்த கூட்டணி பெற்றிருக்கு. 3ஆம் இடத்தில் உண்மையா இல்லையா? இவர் 1,70,00,000 பெற்றிருக்கார். 1,54,00,000 திமுக பெற்று, 1,32,00,000 அதிமுக. அப்படி ஒரு கட்சியை மொத்தமாக எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க, மொத்தமாக காலி ஆயிடுவாங்க, மொத்தமாக தீர்ந்து போயிடுவாங்கன்னா அது என்ன மனது? இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா சார், அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது புரியல. ஏன்னா ஆதவர்ஜன் அவர்களையும் சரி, செங்கோட்டையன் அவர்களுமே சரி, உண்மையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்ற அந்த சொல்ல நிறையவே கேட்டிருப்போம். அவங்க 2 பேரும் சொல்கிறது அதை எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க தாவைக்கால ஒரு அமைச்சராக இருக்காங்க, ஆனால் உண்மையான அதிமுக நாங்கள் தான் சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறது சார்? ரொம்ப வித்தியாசமான வாதம் இது. எப்படி ஏற்றுக்கவே முடியாது. அதிமுகவில் இருக்கிறவங்கள இவங்க கட்சி பக்கம் இழுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நான் பார்க்குறேன். இதில் பேரங்கிறது இல்லை, பொதுவாக மனநிலை மாற்றத்தை உருவாக்குறது. நாங்கள் தான் அதிமுக, அம்மா எங்களோட தான் இருக்காங்க, புரட்சித் தலைவர் படத்தை வச்சுருக்கோம் பாருங்கள், பெரியார் படத்தை வச்சுருக்கோம், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்கள அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக பேசுகிற பேச்சுக்கள். இது அரசியலில் சகஜம், கேட்குறவங்க தான் தெளிவாகிக்கணும். ஆனால் இப்போ அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி 90% வந்து அங்கே தான் இருக்காங்க. இப்போ அதிமுக எப்படி மீண்டு வரப்போகிறாங்க? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 2026 தேர்தலில் கூட்டணி கட்சியாக நீங்கள் பயணித்து ஒன்றாவே வந்து சந்திச்சிங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ போனவங்கலாம் அங்கே தான் இருந்தாங்க, இப்போ அவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதனால் அதிமுக தொண்டர்கள்லாம் எல்லோரும் போயிடலையே. அந்த பதவியில் இருந்தவங்க, அந்த அதிகாரம் வேணும்னு நினச்சவங்கெல்லாம் திருப்பி அங்கே போகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருந்தா அவங்க யாராவது போயிருப்பாங்களா? சொல்லுங்க. ஒருத்தர் கூட நகலை கூட மாட்டாங்க. எடப்பாடி என்ன எந்த பக்கம் திரும்புகிறாரோ அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சப்போஸ் தாவேகா ஜெயிக்கலை, திமுக ஜெயிச்சிருக்குன்னு வச்சுங்க, அப்போ இவங்க தாவேகாவுக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. போகிறத நினச்சா எங்கே போவாங்க? திமுகவுக்கு போவாங்க. அப்போ இவங்க போனதில் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கா, ஒரு நியாயம் இருக்கா? அதுதான் பதில்.
ஆனால் இப்போ வந்து என்ன எப்படி சொல்லனா, இப்போ திமுக சார், அதாவது இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, தாவேக்கா வெற்றி பெற்றதை ஏற்றுக்க முடியாமல் திமுக அதிமுக ஒன்றாவே இணையலாம், நான் மறைமுகமாக உங்களுக்கு ஆட்சி அமைக்கலான்ற அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிருக்குன்ற மாதிரி நிறைய தகவல் வருது. இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது? அதாவது 2 திராவிட கட்சிகள், எதிரியாக இருந்த கட்சிகள் தாவேக்காவுக்காக ஒன்றிணையலாம்னு அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது நேற்று நான் பதில் சொல்லலை, நேற்று எடப்பாடி சொல்லியிருக்கிறவங்கெல்லாம் பேராசையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கட்சிகள் வந்து திமுக கூட பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கு, அதிமுக பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்கு. 2 பேருமே மாறி மாறி கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க, பாஜகவோட பி டீமு, இவர் பாஜகவோட பி டீம், இதைத்தான் சொல்லுவாங்க. அரசியல் மாற்றங்கள் எப்படி வேணும் வரலாம். என் கொள்கை நிற்கணும், என் கட்சி இது தலைநம் நிற்கணும், என் கட்சி வெற்றி பெறணும், என் கட்சி சின்ன மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கணும், நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், மறுபடியும் இந்த தேர்தல் தோற்றா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கிறதெல்லாம் கட்சி. அதுதானே நீங்கள் கட்சியில் எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பேசுகிறதெல்லாம் தவறு. அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி எடப்பாடி அதனுடைய முக்கிய பொறுப்பாளர் யாருன்னு எடப்பாடி தான். அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேசணும்னு சொல்வது அது வந்து கடைந்து எடுத்த பொய் அப்படின்னு வார்த்தையில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக சார். அப்போ பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி. வணக்கம். நன்றி.